தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருவதை கடந்த 50-60 ஆண்டுகளாக இருமொழிக் கொள்கை. அதே நேரத்தில் மாநில அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசின் செயல்பாடு இல்லாத நிலைமை, மாநில அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத நிலை, எங்கு பார்த்தாலும் போதை பொருள்கள் நடமாட்டம், கொலை கொள்ளை, இதையெல்லாம் திசை திருப்பவும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தத்தளிக்கின்ற மாநில அரசு அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசின் மொழிக் கொள்கையில 3வது ஒரு மொழியை இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப பள்ளிகளில் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற கொள்கையை வேண்டுமென்றே மாற்றி ஹிந்தியை திணிக்கிறார்கள் என்று தவறுதலாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இங்க 3வது மொழி இருக்கு. மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற மாநில அரசு பள்ளிகள்ல 2 மொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது. 2 மொழி கொள்கை தான் இருந்தால்தான் சரி என்கிற பட்சத்தில் மாநில அரசு மத்திய அரசு பள்ளிகள்லையும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லையும் தனியார் பள்ளிகள்லையும் 2 மொழி தான் கொள்கை தான் பின்பற்றப்பட வேண்டும் என்று அதை தடை செய்வதற்கு திராணி இல்லாமல் இப்படி ரோட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழகத்தின் மாணவர்கள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு இந்த அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இல்ல, அது இவங்களா இது வரைக்கும் தொகுதி சீரமைப்புல எந்தவித முடிவும் பிரதமரோ மத்திய அரசோ அறிவிக்காத பட்சத்தில் இவங்களா கற்பனைக்கு பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற மக்கள் விரோத சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கிற ஆட்சியை மூடி மறைப்பதற்காக திசை திருப்புகின்ற விதமாக ஏதோ செய்திகளை பரப்புவதோ அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தியதோ உங்களுக்கு தெரியும். இன்னும் மும்மொழி கொள்கையில அவங்க இன்னும் தொகுதி வரையறையில இன்னும் மத்திய அரசு எந்த முடிவுக்கு எதை வெளியிடாத பட்சத்தில் அதை பற்றி பேசுவது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை வீழ்த்துகின்ற கூட்டணியாக உறுதியாக அமையும்.